அன்பு உதயம் கட்சியின் அரசியல் கொள்கையை நமது இந்திய குடியரசு நாட்டிற்கும் எனது சக 147 கோடி குடிமக்களுக்கும் அர்ப்பணிக்கிறேன். செம்பூர் சே. எம். சுபாஷ் பாபு, தலைவர், அன்பு உதயம் கட்சி. இந்திய தேர்தல் ஆணையம் இந்த இந்திய ஜனநாயக நாட்டிற்கு அன்பு உதயம் கட்சி இன் அரசியல் அவசியம் என்று கருதும் அந்த தருணத்திலிருந்து அன்பு உதயம் கட்சியின் தலைவராக எங்கள் 2ஆம் கட்ட அரசியலை தொடங்க நான் முடிவு செய்திருந்தேன். இதை செயல்படுத்துவதற்காக இதுவரை காத்திருந்தேன். இந்த தருணத்தில் அதை இந்திய தேர்தல் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கிறேன். நான் அன்பு உதயம் கட்சியின் நடவடிக்கைகளில் தலைவராக செயல்பட்டு வருகிறேன். இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல் காலத்தில் நோட்டா விளம்பரத்திற்காக செலவழித்த பணத்தின் அளவு மட்டும் அன்பு உதயம் கட்சியிடம் இருந்திருந்தால் அது எங்கள் அன்பு உதயம் கட்சிக்கு 5 ஆண்டு காலத்திற்கு கட்சியை நடத்துவதற்கும் அரசியலில் ஈடுபடுவதற்கும் தேர்தல்களில் போட்டியிடுவதற்கும் கட்சி நடவடிக்கைகளை விளம்பரப்படுத்துவதற்கும் நாட்டின் ஊடகங்கள் மூலம் கட்சி செய்திகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கும் போதுமானதாக இருந்திருக்கும். ஆனால் இப்போது இந்திய தேர்தல் ஆணையத்தின் மூலம் தமிழ்நாடு பொது தேர்தல் துறை தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் உள்ள தமிழக அரசு செயலாளர் ஆகியோர் அன்பு உதயம் கட்சியிடம் விளக்கம் கேட்டு ஆகஸ்ட் 12, 2025 அன்று ஒரு விளக்கம் கோரும் அறிவிப்பை அனுப்பியுள்ளனர். அதில் கடந்த 6 ஆண்டுகளாக அன்பு உதயம் கட்சி ஏன் தேர்தல்களில் போட்டியிடவில்லை என்று விளக்கம் கேட்டுள்ளனர். அன்பு உதயம் கட்சியின் சார்பில் அதன் தலைவராகிய நான் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு நிர்வாக ரீதியாக ஒரே வரியில் பதிலளிக்க வேண்டும் என்றால் அது சம்பிரதாயமாக அன்பு உதயம் கட்சியின் பொருளாதார நிதி நிலைமை தற்போது நன்றாக இல்லை, எனவே அது ஒரு கட்சியாக தேர்தல்களில் போட்டியிடவில்லை என்று கூறலாம். இருப்பினும் மே 13, 2013 அன்று இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவுக்காக அன்பு உதயம் கட்சியால் தாக்கல் செய்யப்பட்ட மனு மற்றும் அக்டோபர் 23, 2013 அன்று இந்திய தேர்தல் ஆணையத்தால் ஒரு அரசியல் கட்சியாக பதிவு செய்யப்பட்டதிலிருந்து இந்திய தேர்தல் ஆணையம் ஒருமுறை கூட நீங்கள் அன்பு உதயம் கட்சியை எப்படி நடத்துகிறீர்கள் என்று கேட்டதில்லை. இத்தனை நாட்களுக்கு பிறகு, இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய தேர்தல் ஆணையம் கடந்த 6 ஆண்டுகளாக தேர்தல்களில் பங்கேற்காதது குறித்து அன்பு உதயம் கட்சியிடம் இப்போது விளக்கம் கேட்டுள்ளது. அது சரிதான். மேலும் கட்சி பதிவு என்பது தேர்தல்களில் போட்டியிடுவதற்காக மட்டுமே என்றும் அவ்வாறு செய்யாவிட்டால் கட்சி மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு அது ஊடகங்களில் வெளியிடப்படும் என்றும் அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. இது ஏதேனும் ஒரு நிர்வாக மிரட்டலா என்று எனக்கு தெரியவில்லை. எப்படியிருந்தாலும் இந்த விஷயம் குறித்து நாங்கள் இப்போது ஒரு முடிவுக்கு வந்துள்ளோம். இந்திய தேர்தல் ஆணையத்திடம் நாங்கள் இப்போது இதை தெரிவிக்க விரும்புகிறோம். எங்கள் அன்பு உதயம் கட்சி பதிவு செய்யப்பட்ட கடந்த 12 ஆண்டுகளாக நாங்கள் இதுவரை எங்கள் கட்சியை அதிகாரப்பூர்வமாக நடத்தி நாட்டின் அரசியலில் ஈடுபட்டு தேர்தல்களில் வேட்பாளர்களாக போட்டியிட்டுள்ளோம். அரசியல் மற்றும் தேர்தல் களத்தில் எங்கள் பங்கேற்பு மற்றும் பங்களிப்பை கருத்தில் கொண்டு இந்திய குடியரசின் குடிமக்களுக்கு ஜனநாயக முறையில் தெரிவிக்கும் வகையில் இந்த சரியான நேரத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் அன்பு உதயம் கட்சியின் பெயரை ஊடகங்கள் மூலம் முறையாக வெளியிட வேண்டும். அப்போதுதான் ஆளும் கட்சியின் அரசியல் விவகாரங்களில் உண்மையான நிலை என்ன, ஆளும் கட்சிகளால் ஜனநாயக நாடான இந்தியாவில் நிர்வாக நிலைமை எவ்வளவு மோசமாக உள்ளது என்பது மக்களுக்கு தெரியவரும். மேலும் இந்தியாவின் ஜனநாயகத்தில் அரசியல் செய்வதற்கும் தேர்தலில் வேட்பாளர்களாக போட்டியிடுவதற்கும் அன்பு உதயம் கட்சி நாட்டில் எவ்வளவு சிரமங்களை எதிர்கொண்டது என்பதை இந்திய மக்கள் அப்போதுதான் உணர்ந்து கொள்வார்கள்.
இந்த விஷயங்கள் நிர்வாக ரீதியாக இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அவசியமில்லை என்றாலும், இந்த நேரத்தில் ஜனநாயக ரீதியாக இதைச் சொல்ல வேண்டிய அவசியம் இருப்பதால், அன்பு உதயம் கட்சிக்கு அரசியல் ரீதியாக உள்ள மிக மோசமான விவகாரங்களை இந்திய தேர்தல் ஆணையத்திடம் கூறுவது அவசியமாகிறது. எங்கள் அன்பு உதயம் கட்சியை பொறுத்தவரை, கட்சி நடவடிக்கைகளை மேற்கொள்வது, அரசியலில் ஈடுபடுவது, அரசியல் செய்வது, தேர்தலில் வேட்பாளர்களாக போட்டியிடுவது, அல்லது அரசியல் மற்றும் தேர்தல் களங்களில் ஆளும் கட்சிகளால் கட்டவிழ்த்து விடப்படும் அரசியல் அட்டூழியங்களையும் நிர்வாக அராஜகத்தையும் எதிர்கொள்வது, அல்லது இந்த சவால்களை முறியடிப்பது, இவை எதுவும் எங்கள் அன்பு உதயம் கட்சியின் தலைவர் செம்பூச்சி எம். சுபாஷ் பாபுவின் தலைமையில் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமல்ல. இருப்பினும், அன்பு உதயம் கட்சிக்கு இங்குள்ள மிகப்பெரிய சவால் என்னவென்றால், அரசாங்க கட்டமைப்பிற்குள் நிர்வாக பதவிகளில் உள்ள துறைசார் அதிகாரிகள் ஆளும் கட்சியால் தூண்டப்பட்டு, அன்பு உதயம் கட்சி தொடர்பான அரசாங்க கோப்புகளை தவறாக கையாள்வது, முறையற்ற நிர்வாக நடைமுறைகள் மற்றும் ஒழுங்கற்ற உத்தியோகபூர்வ நடவடிக்கைகளில் ஈடுபடுவது போன்ற அவர்களின் உத்தியோகபூர்வ கடமைகளில் செய்யும் முறையற்ற நிர்வாக மற்றும் அதிகாரப்பூர்வ முறைகேடுகளை அன்பு உதயம் கட்சியின் அலுவலக கோப்புகளில் எவ்வாறு எதிர்கொள்வது என்பதுதான். எங்கள் அன்பு உதயம் கட்சிக்கு இங்கு கட்சி நடவடிக்கைகளை மேற்கொள்வது, அரசியலில் ஈடுபடுவது, அரசியலை நடத்துவது, வேட்பாளர்களாக தேர்தலில் போட்டியிடுவது, அல்லது அரசியல் மற்றும் தேர்தல் களங்களில் ஆளும் கட்சிகளால் நிகழ்த்தப்படும் அரசியல் அட்டூழியங்களையும் நிர்வாக அராஜகத்தையும் எதிர்கொள்வது, அல்லது இந்த சவால்களை முறியடிப்பது, இவை எதுவும் எங்கள் அன்பு உதயம் கட்சியின் தலைவர் செம்பூச்சி எம். சுபாஷ் பாபுவின் தலைமையில் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமல்ல. இருப்பினும், இங்கு அன்பு உதயம் கட்சிக்கு உள்ள மிகப்பெரிய சவால் என்னவென்றால், அரசாங்க கட்டமைப்பிற்குள் நிர்வாக பதவிகளில் உள்ள துறைசார் அதிகாரிகளாக பணியாற்றும் அந்த அதிகாரிகளின் முறையற்ற நிர்வாக மற்றும் உத்தியோகபூர்வ முறைகேடுகளை அன்பு உதயம் கட்சியின் அலுவலக கோப்புகளில் எவ்வாறு எதிர்கொள்வது என்பதுதான். அரசாங்கத்தை நடத்தும் ஆளும் கட்சியால் தூண்டப்பட்ட இந்த துறைசார் அதிகாரிகள் முறையற்ற நிர்வாக நடைமுறைகளிலும் ஒழுங்கற்ற உத்தியோகபூர்வ நடவடிக்கைகளிலும் அன்பு உதயம் கட்சி தொடர்பான அரசாங்க கோப்புகளை தவறாக கையாள்வதிலும் ஈடுபடுகின்றனர். இந்த இந்திய குடியரசில் எனக்கு நேர்ந்த இந்த மோசமான நிகழ்வுகள் அனைத்தையும் எதிர்கொண்டு, அரசியல் மற்றும் தேர்தல் களத்தில் அனைத்தையும் சகித்துக்கொண்டு, நிர்வாக ரீதியாகவும் உத்தியோகபூர்வமாகவும் அனைத்தையும் இவ்வளவு பொறுமையுடன் கையாண்டது அன்பு உதயம் கட்சியின் தலைவர் செம்பூச்சி எம். சுபாஷ் பாபுவாகிய என்னை தவிர வேறு யாராலும் ஜனநாயக ரீதியாகச் செயல்பட்டிருக்க முடியாது. வேறு யாரும் அவ்வாறு செய்யவும் மாட்டார்கள். இந்திய தேர்தல் ஆணையத்தின் செயலாளர்கள், தேர்தல் அதிகாரிகள், தலைமை தேர்தல் அதிகாரிகள், தேர்தல் நடத்தும் அதிகாரிகள், தேர்தல் கண்காணிப்பு குழு, தேர்தல் பறக்கும் படை, தேர்தல் பாதுகாப்பு படை, தேர்தல் கணக்கு குழு, தேர்தல் பார்வையாளர்கள் ஆகியோராகிய உங்கள் தேர்தல் கடமைகளிலும் செயல்பாடுகளிலும் நான் தலையிட விரும்பவில்லை. ஏனென்றால், தேர்தல் காலங்களில் நாட்டில் நடக்கும் அனைத்தையும் அவர்கள் நேரடியாக காண்பதால் அவர்களுக்கு எல்லாம் தெரியும். எனவே அதை நான் இங்கு தனியாக குறிப்பிட தேவையில்லை. களத்தில் உங்கள் பணியை நான் நேரடியாக விமர்சிக்க விரும்பவில்லை. இந்த அதிகாரிகள் அரசாங்கத்தில் துறை மட்டத்தில் பணிபுரியும்போது அவர்களால் அரசாங்கத்திற்கும் ஆளும் கட்சிக்கும் உள்ள வேறுபாட்டை பிரித்து பார்க்க முடிவதில்லை. அவர்களால் அவ்வாறு செய்ய இயலாது. அதனால் தான் ஒரு ஜனநாயக நாட்டின் குடிமக்கள் இந்த அதிகாரிகளால் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள். ஆனால் நாங்கள் அதிகாரிகள் எங்கள் பணியிடங்களிலிருந்து வெளியே வரும்போது
நாங்களும் அந்த மக்களில் ஒருவர்தான் என்பதை அந்த அதிகாரிகள் கூட ஒருபோதும் உணர்வதில்லை. அதனால்தான் அவர்கள் தங்கள் பணியிடத்திலிருந்து தங்கள் அன்றாட வாழ்க்கை பாதையில் சக மனிதர்களிடம் இந்த விதமாக மோசமாக நடந்து கொள்கிறார்கள். ஆனால் ஒரு சக குடிமகனாக நான் உங்களிடம் கேட்பது எல்லாம் இதுதான். அந்த துறையில் நடக்கும் அனைத்தும் சரியானவை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? தேர்தல் காலத்தின்போது அந்த அரசியல் கட்சிகளின் நடவடிக்கைகள் கூட சரியானவை என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? உங்கள் மனசாட்சிக்கு ஏற்ப அதற்கு பதிலளியுங்கள். பொதுவாக கட்சி அந்தஸ்து என்பது தேர்தல்களில் பங்கேற்பதற்காக மட்டுமே என்ற அடிப்படையின் பேரில் கடந்த 6 ஆண்டுகளாக தேர்தல்களில் போட்டியிடாதது குறித்து இந்திய தேர்தல் ஆணையத்திடம் இருந்து விளக்கம் கோரும் இந்த அறிவிப்பை கண்ட பிறகு அன்பு உதயம் கட்சி சார்பில் ஏற்கனவே நாட்டின் மத்திய அரசாங்கத்தின் நிர்வாக தலைவரான இந்திய குடியரசுத் தலைவருக்கும் இந்திய பிரதமருக்கும் எழுதப்பட்ட கடிதங்கள் அரசியல் ரீதியாக கையாளப்பட்டன. அதைத் தொடர்ந்து மத்திய அரசு அதை ஒரு நிர்வாக நடவடிக்கை கடிதமாக கருதி தமிழ்நாடு அரசுக்கு அனுப்பியது. அந்த கோப்பில் உள்ள அன்பு உதயம் கட்சி கடிதத்தின் விவரங்களின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு அது தொடர்பான துறை சார்ந்த விஷயங்களில் எந்த நிர்வாக நடவடிக்கையும் எடுக்காமல் அன்பு உதயம் கட்சியின் தலைமை அலுவலகம் அமைந்துள்ள கூடலூர் வடக்கு காவல் நிலையம் வழியாக மாநில உள்துறை காவல் துறை மூலம் தனது காவல்துறை ஒடுக்குமுறை நடவடிக்கையை தொடங்கியது. அன்பு உதயம் கட்சி அக்டோபர் 19, 2013 முதல் இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியாக செயல்பட்டு வரும் நிலையில் காவல்துறை தனது துறையின் ஜூலை 2, 2025 தேதியிட்ட விசாரணை அறிக்கையில் அன்பு உதயம் கட்சி குறித்து மோசடியான பதிவுகளை செய்துள்ளது. இது தொடர்பாக இந்த அதிகாரப்பூர்வமற்ற நிர்வாக முறைகேடுகளையும் அரசியல் உள்நோக்கத்துடன் காவல்துறை தனது அதிகாரப்பூர்வ விசாரணை அறிக்கையில் செய்துள்ள இந்த ஜனநாயக விரோத துறை மட்டத்திலான நிர்வாக மோசடி பதிவுகளையும் அதன் மூலம் அன்பு உதயம் கட்சியின் பெயரையும் நற்பெயரையும் களங்கப்படுத்தியதையும் இப்போது இந்திய தேர்தல் ஆணையத்தின் கவனத்திற்கு கொண்டுவர விரும்பியதன் அடிப்படையில் நான் இந்த விஷயத்தை இங்கு கொண்டு வருகிறேன். ஒரு ஜனநாயக நாட்டில் அரசாங்க கட்டமைப்பின் துறை அமைப்பு மட்டங்களில் ஒரு பகுதியாக இருக்கும் இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட அன்பு உதயம் கட்சிக்கு அக்டோபர் 19, 2013 அன்று கட்சி பதிவுக்கான நிர்வாக ஆணை வழங்கப்பட்டது. அதே நேரத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் இந்த அன்பு உதயம் கட்சியின் பதிவு ஆணையை முறையாக தலைமை தேர்தல் அதிகாரி தமிழ்நாடு சென்னை மாநில தேர்தல் ஆணையர் தமிழ்நாடு சென்னை அரசியல் கட்சிகள் பிரிவு 2 அரசு பதிவேடுகளில் சேர்ப்பதற்காக காப்பு கோப்பு ஆகியோருக்கு அனுப்பியது. மேலும் அன்பு உதயம் கட்சி தொடர்பான சம்பந்தப்பட்ட மாநில அரசாங்கத்தின் உத்தரவின்படி தமிழ்நாடு அரசாங்கத்தால் அது தமிழ்நாடு அரசு அரசிதழில் எண் 59 சென்னை சனிக்கிழமை மார்ச் 15, 2014 வெளியிடப்பட்டது. இது மாநில தேர்தல் துறைக்கும் அனுப்பப்பட்டது. அன்பு உதயம் கட்சியை மாநில அரசு துறைகளில் பதிவு செய்வது தொடர்பான இந்த விவரங்கள் அனைத்தும் துறை மட்டத்திலான நிர்வாகத்தன்மை கொண்டவை என்றபோதிலும் காவல்துறை இது தொடர்பாக அனைத்து கோணங்களிலும் என்னை விசாரித்து என்னிடமிருந்து வாக்குமூலம் பெற்ற பிறகு அன்பு உதயம் கட்சி பற்றிய விவரங்களை தங்கள் நிர்வாக நடைமுறைகளுக்கு முரணாக தவறாகவும் வேண்டுமென்றே பிழையாகவும் மோசடியாகவும் பதிவு செய்து தங்கள் துறைக்கு அதிகாரப்பூர்வமாக விசாரணை அறிக்கையை தயாரித்தது. அவர்கள் அரசாங்கத்தின் மற்ற அனைத்து நிர்வாகத் துறைகளின் கோப்புகளில் இருந்த அனைத்து விவரங்களையும் மறைத்து தங்களுக்கு சாதகமான புதிய தவறான விவரங்களை தங்கள் விசாரணை அறிக்கையில் செருகி
சட்டவிரோதமாக ஒரு புதிய கோப்பை உருவாக்கி அதை தங்கள் துறை மட்டத்திற்கு கொண்டு வந்தனர். இதன் நோக்கம் இதுவாக இருக்குமானால், ஆளும் கட்சிக்கு சாதகமான முறையில் ஆவணங்களை தங்கள் துறை மட்டத்திற்கு கொண்டு வந்து, அன்பு உதயம் கட்சியின் அரசியலுக்கு தீங்கு விளைவிக்கும் வகையில் இந்த வேலையை செய்ய காவல்துறை விரும்புகிறது. ஒரு ஜனநாயக நாட்டில் ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஒருமுறை குடிமக்களாகிய வாக்காளர்களால் தேர்தல்கள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதிகளால் அரசாங்கம் நடத்தப்படும்போது, நேர்மையான அரசியல் செயல்பாடுகள் மூலம் வளர்ந்து, வாக்காளர் நிலை முதல் வேட்பாளர் நிலை வரை குடிமக்கள் மட்டத்தில் தனது ஜனநாயக பங்களிப்பை செய்து வரும் அன்பு உதயம் கட்சியை இந்த மாநில அரசாங்கத்தின் தமிழ்நாடு காவல்துறை துறையில் உள்ள காவல்துறை நிர்வாக ஊழியர்கள் மத்திய, மாநில, உள்ளூர் மட்டங்களில் இது போன்ற தவறான பதிவுகளை நிர்வாக ரீதியாக தங்கள் அதிகாரப்பூர்வ பதிவேடுகளில் உருவாக்கி அரசியல் ரீதியாக முடக்குவார்களேயானால் நாம் என்ன செய்ய முடியும்? ஆளும் கட்சியின் தூண்டுதலின் பேரில் காவல்துறை கட்சியின் முறையான நிர்வாக நடைமுறைகள் மூலம் ஜனநாயக ரீதியாக அரசியலில் நுழைந்த அன்பு உதயம் கட்சிக்கு எதிராக இந்தியாவில் இந்த முறையில் செயல்பட்டால், இதை எப்படி உண்மையான ஜனநாயகம் என்று அழைக்க முடியும்? வரலாற்று ரீதியாக இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் கீழ் இருந்த பிரிட்டிஷ் இந்தியாவில் இராணுவ அதிகாரி ரெஜினால்ட் டயரின் கட்டளையின் கீழ் பிரிட்டிஷ் இந்திய இராணுவம் 1919 ஆண்டு ஏப்ரல் 13 அமிர்தசரஸில் ஜாலியன்வாலா பாக் படுகொலையை நடத்தியது என்பதையும், அதில் நூற்றுக்கணக்கான பெண்களும் குழந்தைகளும் துப்பாக்கிச் சூட்டில் படுகொலை செய்யப்பட்டனர் என்பதையும் நாம் அறிவோம். மேலும் சுதந்திரத்திற்கு பிறகு நமது இந்திய குடியரசில் இந்த 21ஆம் நூற்றாண்டில் மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களுக்கு அன்பு உதயம் கட்சி சார்பில் 2018ஆம் ஆண்டு மார்ச் 8 மற்றும் 2018ஆம் ஆண்டு ஏப்ரல் 18 எழுதப்பட்ட கடிதங்கள் தொடர்பான காவல்துறையின் விசாரணையில் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு வி. பாஸ்கரன் தனது 2019ஆம் ஆண்டு ஜூலை 2 இட்ட காவல் விசாரணை அறிக்கையில் அன்பு உதயம் கட்சியின் கடிதத்தில் உள்ள விவரங்கள் குறித்து எதையும் பதிவு செய்யவில்லை. மாறாக அவர் அன்பு உதயம் கட்சியின் கடிதத்தில் உள்ள விஷயத்தை மூடிமறைத்து கடிதம் எழுதிய அன்பு உதயம் கட்சியின் கட்சி பதிவு குறித்து துறைசார் அதிகாரப்பூர்வ கோப்புகளில் சந்தேகங்களை எழுப்பியுள்ளார். மேலும் இந்திய குடியரசில் இந்த 21ஆம் நூற்றாண்டில் ஆளும் கட்சிக்கு ஆதரவாக தமிழக காவல்துறையால் அன்பு உதயம் கட்சிக்கு எதிராக இழைக்கப்பட்ட இந்த ஜனநாயக விரோத அரசியல் நிர்வாக சதி நமது இந்திய அரசியலில் ஆளும் கட்சியின் கொடூரமான ஆட்சி மனப்பான்மையையும் காவல்துறையின் மிருகத்தனமான நிர்வாக மனப்பான்மையையும் அம்பலப்படுத்தியுள்ளது. குறிப்பாக ஆளும் கட்சிக்கு தங்கள் விசுவாசத்தை வெளிப்படுத்த காவல்துறையினர் துறை மட்டத்தில் தங்கள் விசாரணை அறிக்கைகளில் போலியான ஆவணங்களை நிர்வாக ரீதியாக தயாரித்துள்ள நிலையில் அன்பு உதயம் கட்சிக்கு எதிராக தமிழக காவல்துறையால் இழைக்கப்பட்ட இந்த ஜனநாயக விரோத நிர்வாக அத்துமீறல் மற்றும் முறைகேடு எவ்வளவு கொடூரமானது! நமது இந்திய நாட்டில் ஜாலியன்வாலா பாக் சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாகிவிட்டது. ஆனால் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்திற்கு பிறகு நமது இந்திய குடியரசில் காவல்துறை தனது துறை மட்டத்தில் நமது அரசாங்கத்திற்கு நிர்வாக ரீதியான விசுவாசத்தை காட்டுவதற்கு பதிலாக ஆளும் கட்சிக்கு தனிப்பட்ட முறையில் அரசியல் விசுவாசத்தை காட்ட முயன்று அரசாங்கத்துறை பதவியில் இருந்து கொண்டே அதிகாரப்பூர்வமாக அத்தகைய அரசியல் அடக்குமுறையில் ஈடுபட்டால் ஒரு இந்திய குடிமகனாக நமது அன்பு உதயம் கட்சியின் தலைவரான செம்பூட்சே இம்.
சுபாஷ் பாபுவாகிய நான். நமது ஜனநாயக நாடான இந்தியாவில் துறை ரீதியான நடவடிக்கைகளில் அதிகாரப்பூர்வ மீறலுடன் கூடிய இத்தகைய நிர்வாக அடக்குமுறையை எதிர்கொள்ள நேர்ந்தால், இந்த காவல்துறை அடக்குமுறைக்கு எதிராக நம்மால் மட்டும் என்ன செய்ய முடியும்? அன்பு உதயம் கட்சியால் என்ன செய்ய முடியும்? இதை தடுக்க முடியுமா? இதை யார் தடுக்க முடியும்? யாராவது தடுக்க முயன்றால், அரசு அதிகாரிகளை துறை மட்டத்தில் தங்கள் கடமையை செய்யவிடாமல் தடுக்கிறார்கள் என்பதுதான் அவர்களின் மந்திரம், அதுவே அவர்களின் கேடயம். இதேபோல், ஆளும் கட்சியின் எண்ணங்களே அரசாங்கத்தின் சட்டப்பூர்வமான கருத்து என்று கருதி, ஆளும் கட்சியின் நோக்கங்களை அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாடாக தவறாக புரிந்துகொண்டு, அரசாங்கத்தில் உள்ள ஆளும் கட்சிகளின் அரசியல்வாதிகள், மக்கள் பிரதிநிதிகள் என்ற பெயரில் அரசாங்கமாக இருந்து, மற்றவர்களுக்கு முரணாக தங்களுக்கு பிடித்தமானதை எல்லாம் செய்கிறார்கள். அப்படியானால், இந்தியாவில் ஜனநாயக ரீதியாக கட்சி மட்டத்தில் அன்பு உதயம் கட்சியின் அரசியலுக்கு எங்கே இடம் இருக்கிறது? ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு குடிமகன் தனது நாட்டின் அரசியல் கட்சிகள், அவற்றின் செயல்பாடுகள் மற்றும் நிர்வாகத்தில் அவற்றின் பங்களிப்புகள் ஆகியவற்றில் அதிருப்தி கொண்டிருந்தாலும், மேலும் அந்த நாட்டின் குடிமக்கள் தங்கள் அரசாங்கத்தின் நிர்வாகத்தில் அதிருப்தி கொண்டிருந்தாலும், அன்பு உதயம் கட்சி ஒரு நுட்பமான முறையில் அரசியலில் நுழைந்துள்ளது. சமூகத்தில் உள்ள குடிமக்களை ஜனநாயகத்தில் அரசியல் ரீதியாக வலுவூட்டும் ஒரு கட்சியாக செயல்படுவதே அதன் நோக்கமாகும். இதன் மூலம், குடிமக்கள் தங்களின் சக வாக்காளர்களின் ஆதரவுடன் வாக்காளர்கள் என்ற நிலையிலிருந்து வேட்பாளர்கள் என்ற நிலைக்கு தங்களை உயர்த்திக் கொள்ள இது வழிவகுக்கிறது. மேலும், மேலே குறிப்பிட்டபடி, அரசாங்க நிர்வாக கட்டமைப்பிற்குள் தங்கள் முழு பதவிக்காலத்திலும் பணியாற்றும் இந்த அதிகாரிகள் மற்றும் நாட்டின் ஆட்சியாளர்களான ஆளும் கட்சிகள் மற்றும் எதிர்க்கட்சிகள், இவர்கள் அனைவரும் ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கும் ஒருமுறை தேர்தல்கள் மூலம் தங்கள் சக குடிமக்களான வாக்காளர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் பிரதிநிதிகள் ஆவர். இவர்களால் ஏற்படுத்தப்பட்ட இந்த அவமானங்கள், அட்டூழியங்கள், அராஜகம் மற்றும் சிரமங்கள் அனைத்தையும் நான் எதிர்கொண்டுள்ளேன். இதுபோன்ற அசாதாரண சூழ்நிலைகள் அவர்களால் தொடர்ச்சியாக உருவாக்கப்பட்டாலும், ஒரு ஜனநாயக நாடான இந்தியாவின் குடிமகனாகிய நான் இன்று இவை அனைத்தையும் உங்களிடம் மிகவும் நாகரிகமான மற்றும் பணிவான முறையில் பொறுமையுடன் முன்வைத்தாலும், ஒரு தேசபக்தி கொண்ட குடிமகனாக, நமது இந்திய குடியரசில் இன்று எனது அரசியல் நடவடிக்கைகளை நான் மேற்கொள்வது ஒரு நீண்ட அரசியல் பின்னணியில் இருந்துதான். மேலும் இன்றும் அந்த ஆளும் கட்சியால் ஜனநாயக விரோதமான முறையில் பல அரசியல் சவாலான சூழ்நிலைகளை நான் சாதாரணமாக எதிர்கொள்கிறேன். நம் இந்திய தேசம் 79 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது ஆகஸ்ட் 15, 1947 அன்று பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய பேரரசிடமிருந்து சுதந்திரம் பெற்றது. அதன் பிறகு, நம் இந்தியா நாடு ஜனவரி 26, 1950 அன்று ஒரு குடியரசு நாடாக அறிவிக்கப்பட்டது. இப்போது 76 ஆண்டுகளுக்கு பிறகு, இந்த 2 அரசியல் காலகட்டங்களுக்கு பிறகு, இந்திய குடியரசின் ஒரு குடிமகனாகவும் அன்பு உதயம் கட்சியின் தலைவராகவும் இருக்கும் நான், செம்பூட்சே இம். சுபாஷ் பாபு. சுதந்திரத்திற்கு முந்தைய பிரிட்டிஷ் இந்தியாவில் ஆகஸ்ட் 15, 1947க்கு முன்பு நாட்டின் உரிமைக்காகவும் மக்களின் உரிமைக்காகவும் நடத்தப்பட்ட அதே அரசியல் மற்றும் நிர்வாக போராட்டத்தை இப்போது மீண்டும் நடத்த வேண்டியிருந்தால், சுதந்திரத்திற்கு பிறகு ஜனவரி 26, 1950 அன்று இந்திய குடியரசில் 1950 அரசியலமைப்பு சட்டத்தின்படி குடிமக்களுக்கு வழங்கப்பட்ட அரசியல் உரிமைகள், அரசியல் சுதந்திரம் மற்றும் அரசியல் பாதுகாப்பு ஆகியவற்றை முழுமையாக அமல்படுத்த கோரி
ஆளும் கட்சிகளின் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளுக்கு எதிராக அன்பு உதயம் கட்சி கடந்த 17 ஆண்டுகளாக 2009 முதல் உள்நாட்டில் ஜனநாயக ரீதியாக போராடி வரும் நிலையில் அன்பு உதயம் கட்சியின் அரசியல் கொள்கை நிலைத்தன்மையின் அடிப்படையில் ஆளும் கட்சிகள் மீது அன்பு உதயம் கட்சி எவ்வளவு செல்வாக்கை பெற்றுள்ளது என்பதை அன்பு உதயம் கட்சியின் தலைவராகிய நான் இப்போது கருத்தில் கொள்ள வேண்டும் என்று உணர்கிறேன். என் மனதில் உள்ளதை இப்போது உங்களுக்கு முன்வைக்கிறேன். நம் இந்திய குடியரசின் அரசியலமைப்பு சட்டம் பிரிட்டிஷ் பேரரசின் 1935 ஆண்டு இந்திய அரசாங்க சட்டத்திற்கு பதிலாக நவம்பர் 26, 1949 அன்று அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதில் நம் தேசத்தின் அடிப்படை விதிகள், கோட்பாடுகள் மற்றும் அதிகாரங்களை கோடிட்டு காட்டும் ஒரு எழுதப்பட்ட ஆவணத்தின் மூலம் நாட்டின் நிர்வாக அமைப்பு, மக்களின் அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகள் மற்றும் அரசாங்கத்தின் செயல்பாடுகள் ஆகியவற்றை இது வரையறுத்து விளக்குகிறது. இது முழுமையான சுயராஜ்யத்திற்கான தீர்மானம் ஜனவரி 26, 1950 அன்று அறிவிக்கப்பட்டது என்பதையும், அந்த நாளிலிருந்து நம் இந்திய குடியரசின் அரசியலமைப்பு சட்டம் நிர்வாக ரீதியாக நடைமுறைக்கு வந்தது என்பதையும் நமக்கு நினைவூட்டுகிறது. நம் இந்திய குடியரசில் 1951 ஆண்டு நடைபெற்ற முதல் தேர்தலில் நம் குடிமக்களாகிய மக்கள் ஒரு பொது வாக்கெடுப்பு மூலம் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்தனர். அரசாங்க அமைப்புகளுக்குள் ஆரம்பத்திலேயே எல்லாம் ஒழுங்காக இருந்தது. இருப்பினும் நாம் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகளும் ஆளும் கட்சியில் உள்ள ஆட்சியாளர்களும் நேர்மையற்றவர்களாக இருக்கும்போது நல்லாட்சி சீர்குலைகிறது. இதனுடன் அரசாங்க அமைப்புக்குள் உள்ள துறை மட்டங்களில் அதிகாரிகளின் தவறான நடத்தையாலும் நிர்வாகச் சீர்கேடுகள் ஏற்படுகின்றன. காவல்துறை அதிகாரிகள் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடும்போது மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு நிலையும் மோசமடைகிறது. இவையனைத்தும் ஒரு ஜனநாயக நாட்டில் மக்களின் துன்பங்களுக்கு முக்கிய காரணங்கள் என்பது அன்பு உதயம் கட்சியின் தலைவர் செம்பூச்சே எம் சுபாஷ் பாபுவின் கருத்து. நீங்கள் அதிலிருந்து வேறுபடுகிறீர்களா? இன்று இங்கு அரசியலில் நாம் நம் கண்களால் காணும் யதார்த்தமான கண்ணோட்டத்தையும் தொலைநோக்கு பார்வையையும் அன்பு உதயம் கட்சி உங்களுக்கு முன்வைக்கிறது. எப்படியிருந்தாலும் ஒரு ஜனநாயகத்தில், ஒரு ஜனநாயக நாட்டில், சமூக கட்டமைப்பிலிருந்து தேர்தல்களில் வாக்களிக்கும் நம்மை போன்ற சாதாரண குடிமக்களை பற்றி புகார் செய்வதற்கு எதுவும் இல்லை. இது போன்ற விஷயங்களில் ஆட்சியாளர்களும் பிரதிநிதிகளும் எப்படி இருந்தாலும் துறை மட்டத்தில் உள்ள அந்த அதிகாரிகளால்தான் அரசியல் சாராதவர்கள் இது நிர்வாக ரீதியாக சரி செய்யப்பட வேண்டும் என்றும் அரசாங்க கட்டமைப்பு நிர்வாகத்திற்குள் இருக்கக்கூடிய அதிகாரிகளை நம்பித்தான் நான் அரசியலுக்கு வந்தேன். ஆனால் அதே நேரத்தில் என் அரசியல் என்பது பொதுமக்களாகிய சாதாரண மக்களை நம்புவதை அடிப்படையாக கொண்டது. அதில் இந்த அதிகாரிகளும் அடங்குவர் என்றும் அரசாங்கத்தில் ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு மட்டத்திலும் ஆளும் கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் பணியாற்றும் அதிகாரிகள் உட்பட அரசு துறைகளில் பணிபுரியும் அதிகாரிகள் அனைவரும் தங்கள் நிர்வாக பதவிகளை பற்றி நன்கு அறிந்திருப்பார்கள். அவர்கள் அரசாங்கத்தில் துறை பதவிகளில் அதிகாரிகளாக பணியாற்றினாலும் அதே நேரத்தில் ஒரு ஜனநாயக நாட்டில் குடிமக்களாகவும் வாக்காளர்களாகவும் சமூகத்தில் பங்கேற்கிறார்கள். அதனால் அவர்களில் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட அரசியல் பார்வை இருக்கும். இந்த அதிகாரிகள் அனைவரும் அரசு பணியில் உள்ளனர், மேலும் ஜனநாயக நாட்டில் சமூகத்தில் 2 நிலைகளில் செயல்படுகிறார்கள். அதற்கேற்ப அவர்கள் செயல்படுவார்கள் என்று ஒரு ஜனநாயகவாதியாக இந்த அதிகாரிகளை பற்றிய எனது பரந்த அரசியல் பார்வை இந்த வழியில் ஜனநாயக ரீதியாக கட்டமைக்கப்பட்டிருந்தது. ஆனால்
இப்போது இந்த அதிகாரிகள் துறை மட்டத்திலிருந்து எனக்கு செய்யும் இந்த முறையற்ற செயல்களை பார்க்கும்போது, அதிகாரிகளை பற்றி நான் கொண்டிருந்த அரசியல் பார்வை இந்த அதிகாரிகளாலேயே தோற்கடிக்கப்படுகிறது என்று நானே என்னிடம் கேட்டுக்கொண்டேன். இது போன்ற மனிதர்களிடம் நான் அரசியலில் என்ன செய்ய வேண்டும்? அரசியல் ரீதியாக என்னால் என்ன செய்ய முடியும்? அன்பு உதயம் கட்சியின் தலைவராக நான் ஏன் ஒரு கட்சியை நடத்த வேண்டும் என்ற என் மனதில் உள்ள இந்த கேள்விகளுக்கு இப்போது ஒரு முடிவுக்கு வந்துள்ளேன். அன்பு உதயம் கட்சியை பொறுத்தவரை, ஒரு கட்சித் தலைவராக ஜனநாயக முறையில் கட்சியை அரசியல் ரீதியாக நடத்துவதற்கும் என் தலைமையில் தேர்தலில் போட்டியிட்டு பங்கேற்பதற்கும் அரசாங்கத்தில் உள்ள சக கட்சிகளிடமிருந்து வரும் சவால்களை எதிர்கொள்வதற்கும் தேவையான திறமையும் தைரியமும் எனக்கு உண்டு. ஆனால் அன்பு உதயம் கட்சிக்கும் எனக்கும் தேர்தலை நடத்தும் உங்களுக்கும் தெரியும். இதை ஒரு சரியான ஜனநாயக முறையில் செயல்படுத்துவதற்கு தேவையான சாத்தியக்கூறுகள் இந்த நாட்டில் உள்ளதா என்று. இந்த தேர்தல் களத்தையும் இங்கு நடைபெறும் தேர்தல் செயல்முறையையும் பார்க்கும்போது, இது இந்திய தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்படும் ஒரு தேர்தல். ஆனால் மத்திய அரசாங்கத்தில் உள்ள ஒன்றிய நாடாளுமன்றத்தில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சியாக இருக்கும் இரண்டு தேசிய அளவிலான அரசியல் கட்சிகள் இந்திய தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. மேலும் மாநில அரசாங்கத்தில் உள்ள மாநில சட்டமன்றத்தில் ஆளும் கட்சி மற்றும் எதிர்க்கட்சியாக இருக்கும் இரண்டு மாநில அளவிலான அரசியல் கட்சிகளும் இந்திய தேர்தல் ஆணையத்தால் பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. இந்திய தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்படும் இந்த தேர்தலில் அந்த இரண்டு கட்சிகளுக்கும் இடையே நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ அரசியல் கூட்டணி மற்றும் அல்லது தேர்தல் கூட்டணி வைத்துள்ள கட்சிகள், அவை பெரும்பான்மையாக வெற்றி பெற்றாலும் அல்லது சிறுபான்மையாக தோற்றாலும், தேர்தல் முடிவில் இந்த இரண்டு கட்சிகளுக்கும் இடையே பிரதிநிதிகளின் எண்ணிக்கையில் இரண்டு வேறுபாடுகள், மொத்த எண்ணிக்கையில் இரண்டு வெவ்வேறு எண்கள் உள்ளன. இந்த இரண்டு கட்சிகளின் அடிப்படையில் அரசாங்கத்தில் மக்களின் பிரதிநிதிகள் என்ற நிலையில் ஒரு இடத்தை பெறுவது உறுதி. மற்ற கட்சிகள், சுயேச்சைகள், தங்கள் விதி மற்றும் பிறவற்றின் அடிப்படையில் சிக்கிக்கொள்கின்றன. தேசிய அளவிலும் மாநில அளவிலும் உள்ள இந்த இரண்டு கட்சிகளுக்கும் ஒன்றிய நாடாளுமன்றத்திலும் மாநில சட்டமன்றத்திலும் உள்ள இரண்டு அரசாங்கங்களிலும் ஒவ்வொரு தேர்தலிலும் இதுவே நடக்கிறது. நமது இந்திய ஜனநாயகத்தில் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் இந்த இரண்டு கட்சிகளுக்கு இடையே ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தல்களாகவே இவை நடக்கின்றன. இவர்களை தவிர இங்குள்ள குடிமக்களான பொதுமக்களின் உரிமைகளுக்கு எங்கே இடம் இருக்கிறது? அப்படியானால் அன்பு உதயம் கட்சியின் தலைவர் செம்பூட்சி எம். சுபாஷ் பாபுவாகிய நான், ஜனநாயகம், அரசியல் உரிமைகள், தேர்தல், அரசியலமைப்பு சட்டம், குடிமக்கள் வாக்காளர்கள் போன்றவற்றை பற்றி இங்கு சொல்வதற்கு என்ன இருக்கிறது? இந்தியாவில் நாட்டில் ஜனநாயகம் என்று எதுவும் இல்லை. அரசாங்க அமைப்பு, தேசம், அரசாங்கம் மற்றும் குடிமக்களுக்கு இடையேயான உறவு மற்றும் அவர்களின் உரிமை, கடமை, பொறுப்பு ஆகியவை பற்றிய அரசியலமைப்பு சட்டத்தின் எழுத்துப்பூர்வ வடிவம் மட்டுமே இந்திய ஜனநாயக குடியரசில் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் ஒன்றிய அரசாங்கத்தையும் மாநில அரசாங்கங்களையும் நடத்தும் ஆளும் கட்சிகளால் அவை அமல்படுத்தப்படுவதில்லை. இதுவே இந்திய குடியரசில் அன்பு உதயம் கட்சியின் அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டிய தருணம். அன்பு உதயம் குடிமக்களின் சொந்த அரசியல்.